ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டில் பார்த்தீங்கன்னா மாதத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா லாபம் வரும், அதை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். வாங்க நீ வீடியோக்குள்ளே போயிடுவோம். லாபம்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரவு, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு போகுது, அது போனதுக்கப்புறம் வரதான் பார்த்தீங்கன்னா லாபம்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வரவை பார்த்துருவோம். மாட்டில் பார்த்தீங்கன்னா என்ன வரவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முக்கியமானது பார்த்தீங்கன்னா பால் தான் பார்த்தீங்கன்னா மெயின் இது. ஸோ மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாடு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 லிட்டர் பார்த்தீங்கன்னா நல்லாவே கறக்கும். ஸோ அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா இருக்குது, கீழேயும் இருக்குது. நம்ம ஏவரேஜாக பார்த்தீங்கன்னா 12ன்னு வச்சுக்குவோம். ஸோ லிட்ரு பார்த்தாச்சு எவ்வளோ லிட்ரு கறக்குன்னு ஒரு நாளைக்கு. ஸோ அந்த லிட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்ரு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு நாங்கள் ஊற்றிட்டு இருக்கிறோம். ஸோ ஊரை பொறுத்து பார்த்தீங்கன்னா மாறும். சில ஊரில் பார்த்தீங்கன்னா 48, 50, 55, 60 அது மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். நாம் பார்த்தீங்கன்னா 50னே வச்சுக்குவோம். அதாவது பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கஸ்டமருக்கு ஊற்றுறது. சொசைட்டி பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை. சொசைட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற்றினா உங்களுக்கு தெரியும். சொசைட்டியில் ஊற்றுறவங்களுக்கு 38, 40, 41 எனக்கு தெரில, 40 கீழே தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வரும் எல்லாமே. ஏன்னா பார்த்தீங்கன்னா எஸ்என்எஃப் ஃபேட் அந்த ரேட்டிங்கில் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விலையை பார்த்தீங்கன்னா மாற்றுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஊற்றுற கணக்கிலே வச்சுக்குவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாடு பார்த்து வச்சுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் சொசைட்டியில் ஊற்றுறதுக்கு பக்கத்தில் ஒரு 2 வீட்டில் பார்த்தீங்கன்னா ஊற்றினாவே போதும். 2-3 வீட்டில் ஊற்றினாவே கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கலந்து எல்லா மாடு கலந்த பால் குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு அரை மணி நேரத்துலேயே ஊற்றுற பால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்புவாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்துலேயே பிடிச்சிடலாம். ஜஸ்ட்டு ஒரு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 12 லிட்டர் தான் கறக்கும் ஒரு நாளைக்கு. ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமரை பிடிச்சிக்கலாம். ஒரு 4-5 வீடு இருந்தாவே போதும், நீங்கள் ஊற்றிடலாம். ஸோ அப்படி கணக்கு போட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரை பார்த்தீங்கன்னா 50னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 12 லிட்ரு 12 × 50 போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் நிற்கும். மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 பார்த்தீங்கன்னா பால்லேருந்தே மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நான் பார்த்தீங்கன்னா அந்த 50 ரூபா ரேட்டில் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு 18,000 பார்த்தீங்கன்னா பாலில் கிடச்சிருது. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த தயிர், வெண்ணெய், மோர், நெய் இது மாதிரி விற்பாங்க. நம்ம அதெல்லாம் சேர்த்த வேண்டாம். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாலை மட்டும் தான் விற்பாங்க. இந்த எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யாருமே செய்ய மாட்டாங்க. ஸோ நம்ம பாலோடு நிறுத்திக்குவோம். ஸோ பாலில் மட்டும் 18 ரூபா வந்துடும். ஸோ அடுத்து மாட்டிலேருந்து வரக்கூடிய வரவு என்னென்னு பார்த்தீங்கன்னா மாட்டோட சாணம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம். ஸோ இது குப்பைமேடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மாடு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சாணம் போடாது. இது பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணையில் இருக்கிற எல்லா மாடும் பார்த்தீங்கன்னா போட்டது கடைசி இந்த ஒரு மாதமாக போட்ட சாணங்க. இங்கே ஒரு குப்பைமேடு இருக்குது, அப்புறம் அங்கே ஒரு குப்பைமேடு இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், தூரத்தில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா மாடும் கொஞ்சம் சேர்ந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் இங்கே கொஞ்சம் போடுவோம், இங்கே கொஞ்சம் போடுவோம். ஸோ ஒரு மாடு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு போடாது. ஸோ டிராக்டர் லோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எடுத்துக்கிறாங்க. 3000 ரூபா பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் லோடு, பெரிய லாரியில் டிராக்டர் லோடு அதை பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு எடுத்துக்குவாங்க. ஸோ ஒரு மாடு பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் லோடு வராது ஒரு மாதத்தில். ஒரு காவாசிக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே தான் வரும். நாம் பார்த்தீங்கன்னா ஒரு 500ன்னு வச்சுக்குவோம். ஸோ 18,000 சாணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 500. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 18,500 ரூபா பார்த்தீங்கன்னா பால் ப்ளஸ் சாணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். அடுத்து மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாட்டில் வரக்கூடிய வரவு என்னென்னா மாட்டோட கன்றுக்குட்டிங்க. நீங்கள் பாட்டுக்கிற அந்த கெச்எஃப் கன்றுக்குட்டிக்குது பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா மாட்டிலேருந்து எடுத்தது. ஸோ அந்த சைடு இருக்கிற அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்றுக்குட்டி தான். அது கொஞ்சம் நல்லா மாடாகவே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சேனா இன்னும் கன்று போடல. ஸோ மாட்டோட கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா வரவு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா சேர்த்தது கொஞ்சம் கஷ்டம். அதாவது இந்த ஒரு மாத கால்குலேஷனில் அது பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க அது விற்காமல். அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு 6 மாதத்துலேயே விற்பாங்க, 1 வருஷம் கழிச்சு விற்பாங்க. மாதம் ஏற ஏற பார்த்தீங்கன்னா வேலையும் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா அதை வச்சு அடுத்த மாடாக கன்வெர்ட் பண்ணி அது பார்த்தீங்கன்னா பால் எடுப்பாங்க. ஸோ அந்த கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்தது கஷ்டம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது இன்கம் தான் உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா அதை வளர்த்துறவங்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது மாதிரி நீங்கள் கன்றுக்குட்டி வச்சு வளர்த்துனீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இதோட ஆட் பண்ணிக்கங்க. அப்படி டக்குன்னு கன்றுக்குட்டி போட்டு ஒரு 6 மாதத்துலேயே விற்றுருவீங்கன்னா அது எவ்வளோ விற்றீங்களோ அதை மாதத்துக்கு டிவைட் பண்ணி வச்சு கால்குலேட் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான்
பால் ப்ளஸ் இந்த சாணத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து 18,500 பார்த்தீங்கன்னா நிறுத்திடுறேன். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டிலேருந்து வரக்கூடிய பார்த்தீங்கன்னா வரவு மட்டுமே. இந்த 3 மட்டும்தான் வரவு வரும். வேறு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. இந்த 3 மட்டும்தான். முக்கியமாக பால் அதிகமாக வரும், சாணத்தில் கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வரவு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து செலவு பார்க்கணும். செலவு பார்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு தெரியும். ஸோ மாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செலவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மாட்டோட பார்த்தீங்கன்னா தீவனம். ஸோ எவ்வளோக்கு அளவு பார்த்தீங்கன்னா தீவனம் சாப்பிடுதோ அவ்வளோக்கு அளவு பார்த்தீங்கன்னா வந்து பால் கறக்கும். ஃபஸ்ட்டு தீவனம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் நேப்பியர் புல்லு, இந்த வர வைக்கோல், தட்டு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ காடு பார்த்தீங்கன்னா அவங்களே வச்சுருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா தீவன செலவு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. எந்த தீவன செலவும் நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை. அதவே பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து போட்டுக்கலாம். சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வாங்கி போட்டால் உங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கைப்பிடி தட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 ரூபா சொல்லுவாங்க. ஒரே ஒரு கைப்பிடி ஒத்த கையில் பிடிச்சா எவ்வளோ வருமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற தட்டு பார்த்தீங்கன்னா வந்து 10 ரூபா. ஸோ ஒரு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 கத்தையாவது பார்த்தீங்கன்னா அது மாதிரி போடணும். 150 ரூபா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செலவாயிடும் தட்டில் மட்டுமே. அதாவது இந்த கார்டு இல்லாதவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். கார்டு இருக்கிறவங்களுக்கு அந்த 150 ரூபா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மிச்சம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் வரத்தீவனம் மட்டும் போடக்கூடாது. அது போக பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சோண்டு வரத்தீவனம் பார்த்தீங்கன்னா போடணும். பச்சை தீவனம் மட்டுமே போடாமல் வரத்தீவனம் கொஞ்சம் சேர்த்து போட்டால் தான் பால் நல்லாயிருக்கும். ஸோ வரத்தீவனம்னு பார்த்தா வந்து அந்த சீட்டு கடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வைக்கோல் உருளை பார்த்தீங்கன்னா வச்சுருப்போம். அது பார்த்தீங்கன்னா ஒரு உருளை பார்த்தீங்கன்னா வந்து 200 ஆள் கூலியோடு சேர்த்து எல்லாம் இறக்கி வைக்கிறத சேர்த்து 250 ரூபா வரும். அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். டெய்லியும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இந்த வரத்தினோட சேர்த்து போட்டால் அது ஆயிரும். ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கணக்கில் நம்ம செலவில் ஏற்றிக்குவோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மாடு வச்சுக்கிறீங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏதாவது தோட்டம் இருக்கும், ஏதாவது கொஞ்சோண்டு இடம் இருக்கும், அதுலேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரி பயிரிட்டுருப்பீங்க. ஸோ தீவன செலவத்தை கட்டுப்படுத்துறதுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து பச்சை தீவனத்தை நான் ஆட் பண்ண வேண்டாம். வர தீவனம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வெளியே தான் வாங்கி ஆகணும். ஏன்னா அது நெல்லேருந்து வரக்கூடியது. ஸோ வர தீவனம் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணிடுவோம். ஸோ 18,500லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து 250 ரெடியூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 18,250 ரூபா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா வர தீவனம், பச்சை தீவனம், பசுந்தீவனம், வர தீவனம் இந்த 2 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிசன் செலவு. மெடிசன் செலவு பார்த்தீங்கன்னா வந்து சில மாதத்துல பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கும், சில மாதத்தில் உடம்பு நல்லா இருந்திருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 250 எடுத்துருவோம். ஸோ 18,250லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு 250 எடுத்தால் நமக்கு வந்து 18,000 ரவுண்டாக பார்த்தீங்கன்னா வந்து 18,000 பார்த்தீங்கன்னா கையில் நிற்கும் வரவா. ஸோ இந்த 2 முடிஞ்சு. 3வது செலவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கான்சன்ட்ரேட்டர் ஃபீடு. கான்சன்ட்ரேட்டர் ஃபீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த தவிடு, புண்ணாக்கு, மாடு தீவனம், பருத்தி கொட்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டர் ஃபீட் சொல்லுவோம். மாடு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 12 லிட்டர் கறக்கிறதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட்டர் ஃபீட் கொடுத்தே ஆகணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தவிடு எடுத்துக்குவோம். தவிடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு மூட்டை ஆயிரும் மாதத்தில். ஸோ 800 ரூபா ஆகுது ஒரு மூட்டை. அடுத்து பார்த்தீங்கன்னா மாட்டு தீவனம் குச்சி, அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு கரெக்டாக அது ஒரு மூட்டை ஆயிரும். அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூட்டை பார்த்தீங்கன்னா வந்து 1,400 ரூபா, 1,200 ரூபா சம்திங் 200 ரூபா வந்துடும். ஸோ 800 + 200 பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வந்து கான்சன்ட்ரேட்டட் ஃபீடான தவிடு, மாடு தீவனம் இந்த 2க்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 2,000 ரூபா செலவாயிடும். மேற்கொண்டு சில பேர் பருத்தி கொட்டை, புண்ணாக்கு இது மாதிரி எக்ஸ்ட்ரா போடுவாங்க. நான் வந்து இப்போதைக்கு ஆவரேஜாக இந்த தவிடு, மாடு தீவனம் அதுக்கு மட்டும் கணக்கு போட்டுக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது போட்டால் நீங்கள் அதை கழிச்சிக்கங்க. ஸோ 18,000த்தில் பார்த்தீங்கன்னா 2,000 போச்சுன்னா உங்களுக்கு வந்து 16,000 ரூபா வந்து நிற்கும். இப்போ நம்ம எது பார்த்துக்கிறோன்னா தீவனம் பார்த்தாச்சு. அதாவது வர தீவனம், பசுந்தீவனம், கான்சன்ட்ரேட்டர் ஃபீடு, அப்புறம் டாக்டர் செலவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலவில் வரக்கூடிய இந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. ஸோ எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியில் 16,000 ரூபா பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு லாபம் வர மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இன்னும் ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பொருந்தும், சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பொருந்தாது. மாட்டை பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கூலி. ஸோ
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு வச்சு கால்குலேஷன் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாட்டுக்கு மேலேயே வச்சுருப்பாங்க சில பேர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஆள் போட்டு பார்த்துருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆள் போடாமல் ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாட்டை பார்த்தீங்கன்னா பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஃபேமிலியாக பார்த்தா பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து லாபம் பார்த்தா கொஞ்சம் நல்லாவே வரும். ஆள் போட்டால் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 700 பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரூ. 700 வரும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தேடி ஒரு ஆளை பிடிச்சிங்கன்னா ஒரு ரூ. 500 வரைக்கும் பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரூ. 500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆள் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து முழு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணையில் வந்து வேலை செய்யாமல் காலையில் வந்து தீவனத்தை அறுத்து போட்டு மாடு தண்ணி கட்டிட்டு சாயங்காலம் வந்து தீவனத்துக்கு தண்ணி கட்டிட்டு சாணி வலிச்சு கொட்டிட்டு இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 500 வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. அதாவது காலையில் ஒரு 3 மணி நேரம் சாயங்காலம் ஒரு 3 மணி நேரம் கணக்கு போட்டால் ஸோ 500 கணக்கு போட்டால் கூட உங்களுக்கு வந்து 30 நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 5000 பார்த்தீங்கன்னா ஆயிரும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 16,000 பார்த்தீங்கன்னா நின்றுச்சு வர லாபம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆள் கூலி சேர்த்துனா அதாவது வெறும் ரூ. 500 போட்டால் பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 5000 பார்த்தீங்கன்னா வந்து நின்றுடும். அதாவது ஒரு மாட்டுக்கு சொல்கிறேன். இதே பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 800 அதாவது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 800 சம்பளத்தில் ஒரு ஆளை பிடிச்சிங்கன்னா அதாவது மொத்த வேலையும் காலையில் 9 மணிக்கு வந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இருந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ரூ. 800 ஒரு ஆளை பிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரூ. 24,000 பார்த்தீங்கன்னா கொடுக்கணும் மாதத்துக்கு. ஒரு மாட்டோட வரவே பார்த்தீங்கன்னா வந்து 16,000 தான் இருக்கும். நீங்கள் ரூ. 24,000 செலவு பண்ண வேண்டியதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரும். அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாட்டுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஆள் போடுறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு மாட்டுக்கு போட மாட்டாங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாடு இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை போடுவாங்க. அப்படி ஒரு மாடு 2 மாடு பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஸோ 10 மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆள் போட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு லாபம் எடுத்துடலாம். இதை ஒரு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கே ஆளை போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கட்டாது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாடுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா பார்த்துக்குவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஆள் கூலி வந்து இதில் சேர்த்த வேண்டாம். அப்படி சேர்த்துலேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த 16,000 பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கும். ஸோ இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டோட கால்குலேஷனு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு எவ்வளோ மாடு வச்சுங்களோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா ஆள் வச்சு மாட்டை பார்த்தா எவ்வளோ வரும், ஆள் வைக்காமல் பார்த்தா எவ்வளோ வரும்னு சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் பண்ணைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஆள் இல்லாமல் ஒரு மாட்டுக்கு 16,000 பார்த்தீங்கன்னா கடைசியில் நிற்கிறோம். ஸோ எல்லோரும் நினைப்பீங்க ஓகே நமக்கு 16,000 பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு மாட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது அப்படின்னு நினைப்பீங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மாடு பார்த்தீங்கன்னா வந்து வருஷம் 365 நாளும் பார்த்தீங்கன்னா வந்து மாடு வந்து அந்த 12 லிட்டர் பார்த்தீங்கன்னா கறந்துகிட்டே இருக்காது. உங்களுக்கு மாதம் அந்த 16,000 பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்காது. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இருக்குது. அதாவது கன்று போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்து மாடு ஒரு 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த சினையாருக்கு பார்த்தீங்கன்னா அறிகுறி கொடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் கூட்டிகிட்டு வந்து ஊசி போட்டு சினை நின்றுச்சுன்னு வச்சுங்க, மாடு பார்த்தீங்கன்னா வந்து 9 மாதம் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு கர்ப்ப காலம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சாரி அந்த 9 மாதம் கரெக்டு தான். கன்று போட்டு பார்த்தீங்கன்னா 9 மாதம் 10 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டோட சினைய டைமு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஏற்கனவே ஒரு கன்று போட்டிருக்கும் பார்த்தீங்களா, கன்று போட்டு 3 மாதம் கழிச்சு நான் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன். இங்கே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு மாடு பார்த்தீங்கன்னா கன்று போடுது. கன்று போட்டு 3 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3ஆவது மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து இது மாதிரி ஹீட் சிக்னல் கொடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து டாக்டரை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து சனி ஊசி மறுபடியும் 2வது சனி ஊசி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து கன்று போட்டிருக்கும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஹீட் சிக்னல் கொடுத்தோன்னே மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சனி ஊசி போடுவீங்க. போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்து சினை நின்றுச்சுன்னா அது வந்து 9 மாதம் 10 நாள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி டைம் இருக்கும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 9 மாதம். ஃபஸ்ட்டு 3 அதுக்கு முந்தின 3 மாதம் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கன்று போட்டு ஹீட் சைன் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 மாதம் ஆகிடும். இந்த 12 மாதத்தில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நல்லா ஃபீடு கொடுத்துட்டு இருக்க பால் பார்த்தீங்கன்னா நல்லா வந்துகிட்டே இருக்கும். அந்த 3ஆவது மாதத்துலேருந்து சினையாகும் பார்த்தீங்களா, சினையானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சினையான டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதம் ஏற பாலோட அளவு பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாயிரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே 12 லிட்டர் எதிர்பார்க்க முடியாது. அது அந்த மாடு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7 மாதம்
6 மாதம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மாதம் பக்கத்தில் வர பார்த்தீங்கன்னா வந்து அது பார்த்தீங்கன்னா வந்து பாலோட லெவல் கம்மியாகிட்டே இருக்கும். நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7வது மாதங்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து பாலை பார்த்தீங்கன்னா நிறுத்திடணும். நீங்கள் வந்து பால் 9 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கன்று போட டைம் இருக்குது. 9ஆம் மாதம் தான் கன்று போடும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலை கறக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து கறந்துகிட்டே இருந்தீங்கன்னா மாடு பார்த்தீங்கன்னா வந்து அதோட ஸ்ட்ரென்த்து கம்மியாயிடும். அதுக்கப்புறம் கன்று போட்டால் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல சத்தே இருக்காது. மாடும் பார்த்தீங்கன்னா சத்து இல்லாமல் பார்த்தீங்கன்னா நோஞ்சாலியாக இருக்கும். பாலும் பார்த்தீங்கன்னா அடுத்த இதுக்கு பார்த்தீங்கன்னா பால் கம்மியாக கறக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி ஒரு 3 மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக பாலே கறக்க முடியாது. ஒரு சொட்டு பாலும் கூட நீங்கள் கறக்கக்கூடாது. அதாவது அடுத்த கன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து கிடைக்காக்க நான் அப்படியே கடைசி ஒரு 3 மாதம் அப்படியே விட்ருவாங்க. 3 மாதம் 2 மாதம் பார்த்தீங்கன்னா இடத்த பொறுத்து பார்த்தீங்கன்னா விடுவாங்க. நான் ஒரு 2 மாதமே வச்சுக்குவோம். அதாவது 8வது மாதம் 9வது மாதம் இந்த 2 மாதம் விட்டுருவாங்கன்னு வச்சுக்குவோம். மீதி அந்த 10 மாதம் அப்படியே 12 லிட்டர் கறக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாடு சினையாக பாலோட அளவு குறைஞ்சி மீதி சத்து பார்த்தீங்கன்னா இந்த கன்றுக்குட்டிக்கு போயிட்டுருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து பாலோட அளவு கம்மியாகும். ஸ்டார்டிங் ஒரு 3 மாதம் பார்த்தீங்கன்னா அந்த 12 லிட்டர் கறக்குதுன்னா 4வது 5வது மாதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 11 லிட்ரு 10 லிட்ரு அப்படி ஆகும். அப்படியே 6வது மாதம் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து 9, 8 அப்படி கம்மியாகி கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 7வது மாதம் அதாவது நீங்கள் பால் கறக்க நிறுத்த சொல்லுவீங்களே அந்த டைமிங் வரும்போது பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 2 லிட்ரு, சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்ரு, சில இடத்துல பார்த்தீங்கன்னா 3 லிட்ரு 6 லிட்ரு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கறக்க வேண்டிய இதில் வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் அந்த 16,000 பார்த்தீங்கன்னா லாபம் வரும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அந்த 16,000 பார்த்தீங்கன்னா வராது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பால் கம்மியாகிற சினையாகி பால் கம்மியாகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா குறையும். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணுறதுன்னா நம்ம ஒரு 12 மாதம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா 12 மாதம் சொல்லியிருந்தேன் கர்ப்பமாகி அந்த முன்னாடி இருக்கிற டைமில் 12 மாதம் சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த 6 மாதத்தோட பாலுக்கு கணக்கு நம்ம எடுத்துருவோம். அதாவது பாதி எடுத்துருவோம் ஃபுல்லாக. ஸோ 16,000 பார்த்தீங்கன்னா அமௌண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ பாதி ஃபுல்லாக எடுத்துட்டா பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து 8,000 பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து 8,000 பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதாவது நான் ஏற்கனவே சொல்லும் போது இந்த பால் அளவு பார்த்தீங்கன்னா கம்மியாகும் பார்த்தீங்களா. ஒரு 5வது 6வது மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்னையானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தால் உங்களுக்கு வந்து பாதி எடுத்துருவோம். பாதி எடுத்தால் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு 6,000 இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாட்டில் பார்த்தீங்கன்னா மாதம் கிடைக்கும். இதுவே நீங்கள் ஒரு 2 மாடு வச்சுருந்தா 8,000 போட்டால் உங்களுக்கு வந்து 2 மாட்டுக்கு 16,000, 3 மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 24, 4 மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 32. இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ மாடு வச்சுக்கங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு மாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து 6லேருந்து பார்த்தீங்கன்னா 8 வரைக்கும் கிடைக்கும். ஸோ இப்போ நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா கால்குலேஷன் சொல்லியிருப்பேன். 18,000 16,000 அப்படி அப்படின்னு நிறையா சொல்லியிருப்பேன். ஸோ புரியாதவங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. ஏற்கனவே வச்சு மாடு வச்சு வளர்த்துறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாட்டி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். புதுசாக மாடு மாதிரி வளர்த்துறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி 2-3 தடவை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஸோ ஃபைனல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வரக்கூடிய லாபம் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 6,000லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து 8,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும். ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கோம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.